ஹாய் ஹலோ நான் தான் உங்கள் ஜெனி ஜோயல். இன்றைக்குள்ள ரெசிபி என்னென்னா பொட்டேட்டோ எக் பாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வெசல் எடுத்து எக் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கேயும் பொட்டேட்டோவும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணியிருக்க எக்கை எடுத்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு லாலிபாப் மாடலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாயில் பண்ணிக்க பொட்டேட்டோவை பீல் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நாங்கள் 4 எக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 பொட்டேட்டோ போதும். இது என் ஹஸ்பண்ட் நான் இன்றைக்கி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணனால அவங்க ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க. நீங்கள் அதுக்கேற்ற போல் எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மேலே நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் பெப்பர் பவுடர், சாட் மசாலா அது ஆப்ஷனல் தான். அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், சில்லி, கொரியாண்டர் லீஃப் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க மிக்சரை கையில் எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து சீஸ் நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கோம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மிக்சரை எக்குக்கு மேலே கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு நாங்கள் 2 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீட் பண்ண முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் அதுக்கு மேலே போட்டு இது 2 டைம்ஸ் இதே போல் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க எல்லா எக்லையும் இதே போல் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஆயிலில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போல் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பொன்னிறம் கலரில் எடுத்துக்கோங்க. தாலிவா ரெடி. நீங்கள் வீட்டில் பேபிஸ்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பண்ணி கொடுங்க. திருப்பி திருப்பி செஞ்சு தாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நாங்கள் மயோனஸும் கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப காரசாரமாக எனக்கு பண்ணி தந்தாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.